இங்க ஒரு நேவி ஆபீசர் ஜெட்ல பறந்து வந்துகிட்டு இருக்கும் போது சடனா ஜெட் ஃபால்ட் ஆனனால பேராசூட்ல பறந்துடுறாரு. அவர் கேர்ள்ஸ் மட்டும் இருக்கிற ஒரு தீவுல வந்து லேண்ட் ஆயிடுறாரு. இங்க இருக்க பொண்ணுங்க இவனை பார்த்ததுமே அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எல்லாம் ஓடி வராங்க. இவர் தப்பிச்சா போதுன்னு அங்க இருக்க ஆத்துக்குள்ள குதிச்சு தப்பிச்சு போயிடலாம் பாக்காரு. எல்லா பக்கத்துல இருந்து பொண்ணுங்க வந்து அவரை சுத்தி வளைச்சு புடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவரை வச்சு நீ நான் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அவர் ஒரு ஆர்மி ஆபீசரா இருக்கவும் எல்லாத்தையும் அவரோட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்து பெரிய படையவே உருவாக்கிடுறாரு. ஆனா இவர் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அத்தனை பேரையும் இவரால சமாளிக்க முடியல. ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பாசமா பாத்துக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவரே டயர்ட் ஆகி போயிடுறாரு. இவரை தீவை சுத்தி காட்டுறதுக்காண்டி பல்லாக்குல தூக்கிட்டு போறாங்க. ஒரு நாள் அங்க உள்ள கடவுள் சிலைக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு உள்ள இருந்து கடவுள் மாதிரியே பேசி தப்பிச்சிடலாம்னு நினைக்காரு. ஆனா அதையுமே அங்க இருக்க பொண்ணுங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. கிளைமேக்ஸ்ல தான் இவரை தேடி வந்த ஹெலிகாப்டருக்கு சிக்னல் கொடுத்து தப்பிச்சிடலான்னு பாக்காரு. அதுக்குள்ள இவர் தப்பிக்க விடாம எல்லா பொண்ணுங்களும் துரத்திட்டு வராங்க. இந்த மேல இருந்து பார்த்த ஹெலிகாப்டர் டீம் இவர் ஆபத்துல இருக்காங்கன்ட்டு டயரை கீழே போட்டு மேல ஏற சொல்றாங்க. அவர் ஏறும் போது அவரோட காலை பிடிச்சு கீழே இழுக்க ட்ரை பண்றாங்க. கடைசியா அந்த பொண்ணுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியோ ஹெலிகாப்டர்ல ஏறிடுறாரு.